ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யார்? வெயிட் அ மினிட். என்ன வேணும்? இந்த வீட்டுக்குள்ள வரணும். முடியாது. நான் உள்ள வருவேன். முடியாது. ம். உன்னை கண்டிப்பாக டெஸ்டினி காப்பரேட் அடிப்பான். 6-7 காப்பரேட் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோட காட்ட முடியாது. டிஸ்னி காப்பரேட் அடிக்க மாட்டான். அது நான் கேரண்டி. சரி, அப்போ உள்ளவா. நீங்கள் இன்னும் இன்ட்ரோ பார்க்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட யார் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் போட் வெளின்ற ஒரு மிக்கி மவுஸ் நம்ம கூட இருக்காரு. சொல்லுங்கள் சார், தமிழில் எவ்வளோ சேனல் இருந்தோம், நீங்கள் எதுக்கு நம்ம சேனலை தேடி வந்திருக்கீங்க? இந்த வாட்டி கொஞ்சம் ஓவரா இல்லை? எல்லாருக்கும் என்னோட கம்ப்ளீட் பண்ணாது இருந்தேன். ஆனால் இது தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதில் இது ரியாக்டே பண்ணல. ஸோ தான் நானே வந்துட்டேன். நிறைய பேர் நான் போய் பேசுகிறேன். ஓகே. இல்லை, எனக்கும் தெரியும் நீங்கள் பப்ளிக் டொமைன் ஆகிட்டீங்கன்ட்டு. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு பொறுமையாக இந்த வீடியோ போடலாம்னு நினச்சேன். சரி, நீங்களே வந்துட்டீங்கல்ல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பப்ளிக் டொமைன்னா என்ன, அப்புறம் காப்பிரைட் ஆக்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே. சரி, ஓகே. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணு. நான் போய் நம்ம ஸ்க்ரீன் போட் வீட்டில் வீடியோ ஒரு சென்ட் பண்ணுறேன். அதில் வீடியோ யூஸ் பண்ணிக்கோ. அதில் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். கால் மீ சார். எக்ஸ்பர்ட். ஓகே சார். எஸ் சார். ஓகேண்ணா, எல்லாம் நீ பார்த்த வேறு. சரி, ஓகே சார், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். பாய் சார். எப்போடா போயிட்டு வாண்டா. சரி, ஓகே, லெட்ஸ் கோ டு த டாபிக். இப்போ பப்ளிக் டொமைன் என்னென்னா, இப்போ நான் தான் டிஸ்னின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கேரக்டர் உருவாக்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் அதில் காப்பிரைட்டே வச்சுருந்தாலும் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அது பப்ளிக் டொமைன் வந்து தான் ஆகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ வால்ட் டிஸ்னி தானே மிக்கி மவுஸ் க்ரியேட் பண்ணார், அப்போ ஒரு லாஸ் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, லாஸில் அது ஆகாது. வெயிட் அ மினிட். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மிக்கி மவுஸ் தான் இப்போதைக்கு பப்ளிக் டொமைனுக்கு வந்திருக்கு. ப்ரோ அப்போ இப்போ இருக்கிற மிக்கி மவுஸ் வந்து பப்ளிக் டொமைனுக்கு வரலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இன்னும் பப்ளிக் டொமைனுக்கு வரல. ஆனால் ஃப்யூச்சரில் அதுவுமே கண்டிப்பாக பப்ளிக் டொமைனுக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிக் டொமைன் ஆக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் டொமைன் இஸ் நத்திங் பட், நம்ம ஃபேர் யூஸில் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு கண்ட்ரியை பொறுத்து பப்ளிக் டொமைனும் மாறும். ஃபேர் யூஸ் வீடியோ பார்க்கலாம்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பார்க்கலாம், இல்லை பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பார்க்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஒரு கண்ட்ரியை பொறுத்து பப்ளிக் டொமைன் ஆக்ட் மாறினாலும் பேசிக்காக அது என்னென்னா, ஒரு புக்கோ இல்லை ஒரு கேரக்டரோ கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா, அந்த க்ரியேட் பண்ண க்ரியேட்டரோட டெத்துக்கு அப்புறமோ இல்லைனா அந்த க்ரியேட் ஆன வருஷத்துலேருந்தோ ஒரு டைம் ஆஃப் பீரியட் தாண்டி அது பப்ளிக் டொமைனுக்கு வந்துடும். அப்படி பப்ளிக் டொமைனுக்கு வந்துருச்சுன்னா நீங்களோ இல்லை நானும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்கி மவுஸை நீங்கள் யூஸ் பண்ணி நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா, டிஸ்னியால் அதை கேள்வி கேட்க முடியாது. அவங்களால கேஸோ இல்லை காம்பன்சேஷனோ வாங்க முடியாது. இதில் என்ன ஒரு கண்ட்ரிக்கும் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் தான். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ், யூகேயில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தரோட டெத்துக்கு அப்புறம் 70 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து பப்ளிக் டொமைனுக்கு வந்துடும். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 56 இயர்ஸ் தான். ஆனால் நம்ம ஸ்ட்ரீம் போட் வில்லி மிக்கி மவுஸ் இருக்குல்ல, அது 1928 தான் ரிலீஸ் ஆகுது. டெய்லி 1928னா 56 இயர்ஸ் போனதுக்கப்புறம் 1984 மிக்கி மவுஸ் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கணுமே. இப்போ ஏன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம டிஸ்னி தான். ஓகே, அமெரிக்காவில் 1909லேயே காப்பிரைட் ஆக்டை பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அப்போவே 56 இயர் தான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 1928 தான் மிக்கி மவுஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா 1984லேயே மிக்கி மவுஸ் வந்து பப்ளிக் டொமைனுக்கு வந்திருக்கணும். ஆனால் அந்த டைமில் டிஸ்னிக்கு மிக்கி மவுஸ் வந்து ஒரு ட்ரேட்மார்க்காக, அதாவது ஒரு பிராண்ட் வழியாக இருந்ததுனால டிஸ்னி ஒரு தேவையில்லாத அணியாக பிடுங்கினாங்க. என்னென்னா 1976லேயே, அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட்டில் கேஸ் போட்டு காசு கொடுத்து பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 19 இயர்ஸ் காப்பிரைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது காப்பிரைட் ஆக்டில் இருக்க அந்த 56 இயர்ஸையே எக்ஸ்ட்ராவாக ஒரு 19 வருஷத்தை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 56 + 19 = 75 கரெக்ட் தான் நினைக்கிறேன். அதாவது 56 வருஷமாக அந்த காப்பிரைட் ஆக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி 75 வருஷமாக மாற்றிட்டாங்க. சரி, அப்படி பார்த்தா கூட 2003 வந்திருக்கணுமே, இப்போயே வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்போ திரும்பி இன்னொரு வேலையை பண்ணுறேன் டிஸ்னி. அதாவது டிஸ்னி தொட்டது தொலங்காது, இது வச்சது விளங்காதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாபம் விடுற மாதிரி வேலையை பண்ணால், அது என்னென்னா அகெயின் 15 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். மீண்டுமா? சரி ப்ரோ, அவனோட ப்ராடக்ட் அவன் என்ன பண்ணிட்டு போகிறான், அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காப்பிரைட் எக்ஸ்டென்ஷன்றது மிக்கி மவுஸுக்கு மட்டும் கவர் ஆகாது. மற்றபடி ஏதாவது ப்ராடக்ட்ஸுக்கும், அதாவது லைக் புக்ஸ், நாவல்ஸ், கேரக்டர்ஸ் லைக் சூப்பர்மேன், நைன்மேன், இவங்களோட காப்பிரைட்டு சேர்த்து தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ புரியுதா? இப்போ 1928 ஒரு புக் வந்து ரிலீஸ் ஆகுது, ஒரு ஸ்டோரி புக் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன்.
அந்த புக்குமே இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டொமைனுக்கு வருது. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கோட ரைட்ஸ் ஃபஸ்ட்டே பப்ளிக் டொமைனுக்கு வந்துருந்துச்சுன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் இப்போ அந்த புக்கை யார் தேடி போய் யூஸ் பண்ண போகிறாங்க? ஸோ இந்த விஷயத்தை டிஸ்னி பண்ணதுனால மொத்தம் அமெரிக்கன் கம்யூனிட்டிக்கு டிஸ்னி முதுகில் குத்துன மாதிரி தான். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. இந்த காப்பிரைட் ஆக்ட் எல்லாருக்குமே செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இஷ்டத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சது அமெரிக்கா தான். அதாவது இந்த எக்ஸ்டெண்டட் காப்பிரைட் ஆக்ட் வந்து அமெரிக்காவோடது. இது வந்து அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட புக்ஸ், ஆர்ட்ஸ், அப்புறம் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த காப்பிரைட் வந்து பொருந்தும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, 2003 எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட 2019 பப்ளிக் டொமைனுக்கு வந்திருக்கணும் இந்த மிக்கி மவுஸு. ஆனால் அதுக்கப்புறமும் டிஸ்னி சும்மா இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி கேஸ் போட்டோன்னா கரெக்டாக தெரியல எனக்கு. பட் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2024 தான் அது வந்து விட்டுருக்கான். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம மிக்கி மவுஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மிக்கி மவுஸ், அதை தான் வந்து மிஸ் பண்ண முடியும் ப்ரோ. அப்போ நார்மலான மிக்கி மவுஸ், நம்ம பார்த்த மிக்கி மவுஸ் பப்ளிக் டொமைனுக்கு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்த மிக்கி மவுஸ்ன்றது நிறைய இருக்குது. அதாவது நிறைய வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிலீஸ் ஆன டேட்லேருந்து கிட்டத்தட்ட 90-93 வருஷம் ஆகும். அதாவது எப்படி சொல்லணும்னா, பேர பசங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ஒருத்தரோட லாபத்தை பார்த்ததுனால கிட்டத்தட்ட 90 வருஷமாக ஒரு தேவை தானே பிடிங்கிட்டு இருந்திருக்கான். நம்ம அதை கணக்கில் எடுத்ததுனா கூட கிட்டத்தட்ட இந்த 90 இயர்ஸ்க்குள்ளே எத்தனை ஆர்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கோம், எத்தனை புக்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் வந்து வெளியே வந்திருக்கோம், அது எத்தையுமே வெளியே வர முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்கான். என்ன சொல்கிறது தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரியோட வெளில யாருன்னு கேட்டிங்கன்னா டிஸ்னி தான். வேறு யாரும் நான் சொல்ல முடியும்? சரி, இவன் கெட்டவனான்னு கேட்டிங்கன்னா டிஸ்னி கெட்டவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில். ஆனால் இவனோட கேடு கெட்டவன் ஒருத்தர் இப்போ நம்ம ஊரில் ப்ரெசென்ட்டில், அதாவது இப்போ இருந்துகிட்டு இருக்கான். அதாவது டிஸ்னி வந்து பாஸ்ட்டை தான் கெடுத்தான். இப்போ ஒருத்தர் ப்ரெசென்ட்டையும் ஃப்யூச்சரையுமே கெடுக்க போகலாம். அவனை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்ல. ஏன்னா அவனை பற்றி ஒரு பெரிய வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அவன் பேர் வந்து ஒரு ஹிண்ட்டாக மட்டும் கொடுக்குறேன். அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சரியில் ஆரம்பித்து கம்மாவில் முடியும். சரி, லாஸ்ட் வேர்ட் ஆஃப் திஸ் வீடியோ.